Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In previous session, we dealt with the topic called electromagnetic waves. As the name suggests, electromagnetic waves possess both electric as well as magnetic field. And those electromagnetic waves travel with the velocity of light. You've already learned about the properties of electromagnetic waves, etc. In this session, we'll be dealing with the sources of electromagnetic waves, how to produce an electromagnetic wave, etc. Okay. Sources of electromagnetic waves. Normally in electrostatics, we learned that a stationary charge produces only electric field. But when a charge moves with uniform velocity, it produces steady current which gives rise to magnetic field. Okay, it's a very simple concept. ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அது கூட நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் அசோசியேட் பண்ண முடியும். ஆனால் அதே சார்ஜ் இஃப் இட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அது மூவ் ஆகிறப்ப ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ஒரு ஸ்டெடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். மூவிங் சார்ஜஸ் தானே கரண்ட், ரைட்? அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலே அது கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஒரு கண்டக்டரில் நான் அசியூம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஓகே, ரைட். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு மூவிங் சார்ஜ் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம், ரைட்? ஓகே. ஸோ when it comes to source of electromagnetic waves, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆக்சலரேட்டட் சார்ஜஸை மூலமாக நம்ம அதை அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, right. When a charged particle accelerates, it produces magnetic field in addition to the electric field. இதுதான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதே சார்ஜ் மூவ் ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ மூவிங் சார்ஜை பொறுத்த வரையும் அங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு தே ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன்ஸ் கண்டெய்னிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ். இது ஏற்கனவே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரி ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். அது ரெண்டுமே தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அண்ட் தே ஆர் பர்பண்டிகுலர் டு தி ப்ராபகேஷன் ஆஃப் ப்ராபகேஷன் டைரக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகே, ரைட். பிஃபோர் தேட் ஒரு ஆசிலேட்டரி மோஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆசிலேஷன்ஸ்னால் என்னென்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஏ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால் ஆசிலேஷன். அந்த ஆசிலேட்டரி மோஷனை நம்ம ஒரு ஆக்சலரேட்டட் மோஷன் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு சார்ஜ் ஆசிலேட் ஆகிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். when the charge oscillates to and fro எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் போகும், மறுபடியும் மேக்ஸிமம்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரும், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய வெலாசிட்டி மாறும் அண்ட் இட் கெட்ஸ் ஆக்சலரேட்டட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ when a charge oscillates about the mean position it produces electromagnetic waves நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் தான் they are source for electromagnetic waves. ஏன்னா அதுதான் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரைட்? ஓகே, ஸோ என்ன டாபிக் பார்த்துட்ருக்குறோன்னா சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் எப்படி ஒரு ஆக்சலரேட்டட் அல்லது ஆசிலேட்டிங் சார்ஜ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்கு உண்டான பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் ப்ராபகேட்டிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அலாங் ஜெட் டைரக்ஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஃப் இட் பாயிண்ட்ஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சஸ், தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் உங்களுக்கு ஒய் ஆக்சஸில் இருக்க போகுது. அப்போ 3 ஆக்சஸ் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஒய் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா 3வது ஆக்சஸான ஜெட் ஆக்சஸ் தான் அதனுடைய ப்ராபகேஷன் டைரக்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்கேயும் அதை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஓகே, இஃப் ஐ ரெப்ரசன்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஎக்ஸ் which is equal to E naught sin kz minus omega t, then the magnetic field is represented as By which is equal to B naught sin of kz minus omega t ன்னு பார்க்குறோம். இதில் E naught B naught அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா they are the amplitudes of oscillating electric and magnetic field. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா தெரியும், நம்ம மேக்ஸிமம் வேல்யூ தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ E நாட்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் B naught will be the maximum value of magnetic field. And k is the wave number, omega is the angular frequency. இது எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதில் உள்ள எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு வேவ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம போட்டு முடிக்கிறோம், ரைட்? அண்ட் இதில் கே கேப்புங்கிறது இட் இஸ் தி யூனிட் வெக்டார், இட் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய ப்ராபகேஷன் பற்றி சொல்லியிருப்பான். இப்போ இதுதான் ஒரு டிஸ்சார்ஜிங் ஸ்பார்க் ஒரு ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்.
it produces electromagnetic waves. அவ்வளோதான். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி வருது, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ளூ கலர் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துருப்பான். இது ரெண்டும் தே ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சஸ் டைரக்ஷனில் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சஸ் டைரக்ஷனில் இருக்கும். இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரான ஜெட் ஆக்சஸ் டைரக்ஷனில் தான் அந்த வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும், நகர்ந்து போகும் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த மூணு ஆக்சஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் மூணுமே தே வில் பி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். நெக்ஸ்ட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் oscillate with a frequency which is equal to the frequency of the source ன்னு எடுத்துருப்பான். அதாவது இப்போ இந்த வேவ் இருக்குது அப்படின்னா இது ஒரு வேவ் ஃபார்மெட்டில் தான் நான் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு வேவ் இருக்குது அண்ட் டோட்டலாக எடுத்துக்கிறப்பையும் ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவாக தான் எடுத்துக்கிறேன். அப்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி என்னவோ, சோர்ஸில் அந்த சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அது ஆசிலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி என்னவோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் இருக்கும். வித் த சேம் ஃப்ரீக்வன்சி தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆல்சோ வைப்ரேட்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, அப்போது ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். நெக்ஸ்ட், இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் இன் வேக்கம் the ratio between E naught and B naught is equal to the speed of electromagnetic wave and is equal to speed of light c அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நார்மலாகவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னாலே ஏர் மீடியமில் they travel with the velocity of light அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். c is equal to E naught by B naught. இதில் E naught அப்படிங்கிறது amplitude of electric field, B naught அப்படிங்கிறது amplitude of magnetic field. ஓகே, and the ratio E naught by B naught is equal to the velocity of the electromagnetic wave, that is equal to the speed of light c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை ஏதாவது ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, for any other medium, ஏர் மீடியம்க்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். for some other medium இந்த ரேஷியோ வந்து E naught and B naught உண்டான ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, it will be equal to the speed of the electromagnetic wave in that medium. ஓகே, அப்போ velocity v equal to E naught by B naught வைப்போம். that is less than c. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் only light can travel with the velocity of light in air of course. ஓகே, அதே லைட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது வேறு மீடியமில் போகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி குறைய தான் போகுது. இட்ஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ ஃபார் ஏர் மீடியம் சி இஸ் ஈக்குவல் டு E naught by B naught நான் எழுதிக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஒரு கிளாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு நான் C யூஸ் பண்ண முடியாது, Vன்னு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். V is equal to E naught by B naught which is less than C. C-யோட அது கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். Further, the energy of electromagnetic waves comes from the energy of the oscillating chargeன்னு கொடுத்துருப்பான். இப்போ எனர்ஜி எங்கே தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சேர்ந்தாப்புல தான் இருக்குது. அது ரெண்டு வெக்டார்ஸுக்கு நடுவில் ஈக்குவலாக ஸ்பிட் ஆகலாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, energy of the electromagnetic waves comes from energy of oscillating charge. அந்த சார்ஜ் ஆசிலேட் ஆகிறப்ப அது லாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியாக வெளில வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே பார்ட்லி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு சோர்ஸ் யாருன்னு பார்க்குறோம். ஒரு ஆசிலேட் அல்லது ஆக்சலரேட் ஆகிற சார்ஜ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு சோர்ஸ்ன்னு பார்க்குறோம். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன மாதிரி அதனுடைய டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அண்ட் அதை டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் அதனுடைய வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியிருக்கிறோம் ஃபார் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஸ் வெல் அஸ் இன் எனி அதர் மீடியம். அண்ட் அதனுடைய எனர்ஜிக்கு சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் தி எனர்ஜி ஆஃப் தி ஆசிலேட்டிங் சார்ஜ் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். Example 5.3. Compute the speed of the electromagnetic wave in a medium if the amplitude of electric and magnetic fields are 3 into 10 power 4 Newton per Coulomb and 2 into 10 power minus 4 Tesla respectively. இது ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ மச் அண்ட் ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பிரஷன் இருக்குது. V இஸ் ஈக்குவல் டு E naught by B naught அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ E நாட்டோட வேல்யூ இவ்வளோனும் B நாட்டோட வேல்யூ இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீடுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன, V இஸ் ஈக்குவல் டு E naught by B naught. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா we have this answer which is 1.5 into 10 power 8 meter per second. ஓகே,
Electromagnetic spectrum. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மல் விசிபிள் லைட், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்டே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். அப்போ அது மட்டும் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை, தேர் ஆர் மெனி அதர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் அதை வேவ் லென்த்தோ அல்லது ஃப்ரீக்குவன்சியை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நான் என்னோட ஸ்டடி பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அதை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபிகரேட்டிவாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் வேவ் லென்த் இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிறதாகவும், எனர்ஜினா ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணது இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிறதும் கொடுத்துருப்பான். ஓகே, அப்போது இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வேவ் லென்த், இந்த ரீஜனில் இருக்கிறதுக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த ரீஜனில் இருக்கிறதுக்கு வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே இது எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் E=hν படிச்சிருப்பீங்க, ரெண்டும் தே ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, அப்போ எனர்ஜி இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறப்ப ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், போக போக ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், விசிபிள் லைட், யூவி அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. இப்போ ரேடியோ வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், மீட்டர்ஸ் டு கிலோமீட்டர்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் போக காமா ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். அப்போது வேவ் லென்த் வந்து இங்கே அதிகம், இங்கே கம்மி. வேவ் லென்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ இந்த ரீஜனில் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி, ரேடியோ வேவ்ஸை பொறுத்தவரை எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி, ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. காமா ரேஸ்க்கு அப்படியே தலைகீழ எனர்ஜி இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது காமா ரேஸ்க்கு தான். ஸோ த ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ தி ஹையஸ்ட் ஃபார் காமா ரேஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் is an orderly distribution of electromagnetic waves in terms of wavelength or frequency கொடுத்துருப்பான். அதாவது வேவ்லென்த்தை வச்சோ அல்லது ஃப்ரீக்வன்சியை வச்சோ அல்லது ஃப்ரீக்வன்சி மூலமாக எனர்ஜியை வச்சோ நான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை அரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா அதை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வேவ்லென்ஸ். இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்க்குறோம். ரைட், ஸோ இதை நீங்கள் டெஃபினேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ்லாம் இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போகிறோம். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எங்கே அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரேடியோ வேவ்ஸ். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், ரேடியோ வேவ்ஸுக்கு வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம், ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரீக்வன்சி கம்மினா எனர்ஜியும் கம்மி. ஓகே, ரைட். இப்போ இந்த ரேடியோ வேவ்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, தே ஆர் ப்ரொடியூஸ் பை ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்டிங் வயர்ஸ். ஒரு வயர் இருக்குது, அதில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறப்ப அந்த மோஷனால் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஆக்சலரேட் ஆகுது. சார்ஜஸ் ஆக்சலரேட் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நார்மலாக அது நீங்கள் நம்ம டிவி ஆண்டனா ரிசீவர்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஆண்டனாவிலலாம் இருக்கிறது ரேடியோ வேவ்ஸ் தான். இப்போ இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா FU ஹெர்ட்ஸ் டு 10⁹ ஹெர்ட்ஸ் வரையும் தான் இருக்கும். ஹெர்ட்ஸ் வெறுமன ஹெர்ட்ஸ், ஒரு ஹெர்ட்ஸுங்கிறது 1 cycle per second. அப்போ 10⁹ இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், இதுவே கம்மி ஃப்ரீக்வன்சி தான். ஓகே, அப்போ இந்த வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இப்படி இருக்கும். தே அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பான். இதெல்லாம் இதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, அது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உட்படும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்குறோம். அண்ட் தே ஆர் யூஸ்ட் இன், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். நம்ம ஆண்டனா அப்படின்னு பேசினாலே அங்கே எல்லாமே கண்டிப்பாக ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன் செல்லுலார் ஃபோன்ஸ் டு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன். செல்ஃபோன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறோம். என்ன ஃப்ரீக்வன்சி பேண்ட்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். என்ன சார் இங்கே ஹை ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, ரேடியோ வேவ்ஸில் இது ஹை ஃப்ரீக்வன்சி. மற்ற வேவ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இருக்கிறதுலே கம்மி ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவுக்கு தான் நமக்கு. இந்த இடத்துல ரேடியோ வேவ்ஸோடைய பேண்டுக்குள்ள ஹை ஃப்ரீக்வன்சி பேண்டை நம்ம வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பான். உடனே ஹை ஃப்ரீக்வன்சின்னு காமாவோட அதிகமாக அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ரேடியோ வேவ்ஸுக்கு தான் கம்மி ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே. அந்த ரேஞ்சில் இப்போ ரேடியோ வேவ்ஸோட ரேஞ்சுக்குள்ள அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியை நான் வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ரைட். ஸோ ரேடியோ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா இதுதான். அடுத்ததாக மைக்ரோவேவ்ஸ். நம்ம நார்மலாக மைக்ரோவேவ் அவன் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மைக்ரோவேவ்ஸ் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மைக்ரோவேவ்ஸ் நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, they are produced by special vacuum tubes such as klystron, magnetron and gun diode அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதில் எல்லாம் நான் மைக்ரோவேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்.
அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 10^9 ஹெட்ஸ் டு 10^11 ஹெட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவும் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணும். தே கேன் பி போலரைஸ்ட் அஸ் வெல். ஓகே, போலரைஸ்னா என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் ரேடார் சிஸ்டம் ஃபார் ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன். ரேடார்னா நமக்கு தெரியும், ஒரு ஃப்ளைட் வானத்தில் பறக்குது அப்படின்னா அது எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ ஹைட்டில் போகணும், ஆல்டிடியூடில் போகணும் அப்படிங்கிறலாம் கைட் பண்ணுறது ரேடார் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் தான். அதில் நான் மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அண்ட் மைக்ரோவேவ் அவன் இஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது மைக்ரோவேவ் அவன் குக் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் வெரி லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட் கம்யூனிகேஷன்லையும் நான் மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ரைட், இது மைக்ரோவேவ்ஸ் பற்றின பேசிக் ஐடியா. அடுத்ததா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் அடுத்து வர்றது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இந்த இன்ஃப்ராரெட் அப்படின்னாலே இது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஹாட் பாடிஸ், ஆல்சோ நோன் அஸ் ஹீட் வேவ்ஸ். ஹீட் ரேடியேஷனை பொதுவாக நம்ம இன்ஃப்ராரெட்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்குது அப்படின்னாலே இட் எமிட்ஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஐஆர் ரேடியேஷன் எமிட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஆல்சோ பை வென் த மாலிகுல்ஸ் அண்டர்கோயிங் ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் டிரான்சிஷன். மாலிகுலர் லெவலில் மாலிகுல்ஸ் ரொட்டேட் அண்ட் வைப்ரேட் ஆகிறப்பையும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதா சொல்லியிருப்பான். இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 10^11 ஹெர்ட்ஸ் டு 4 × 10^14 ஹெர்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சோலார் செல். நம்ம சோலார் செல்ஸில் இதை எம்ப்ளாய் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ சேட்டலைட்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக நமக்கு எர்த்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு பவர் பண்ணுறது யார்? சுற்றி வர்றது கிடையாது. அந்த டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் தான். அந்த சோலார் செல்ஸில் ஐ கேன் எம்ப்ளாய் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அண்ட் இட் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் dehydrated fruits in greenhouses to keep the plants warm. ஹீட் தெரப்பி ஃபார் மஸ்குலர் பெயின் ஆர் ஸ்ப்ரெயின்னு கொடுத்துருப்பான். அதாவது ஃப்ரூட்ஸை டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, உலர்வாக வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஹீட் தெரப்பின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் லேம்பை வச்சு நமக்கு ஒரு பகுதியில் வலி ஏற்படுது அப்படின்னா, இப்போ மூட்டு வலி ஏற்படுதுன்னா அந்த இடத்துல இன்ஃப்ராரெட் லேம்ப் அடிச்சாங்கன்னா அந்த ஹீட் மூலமாக மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த ஹீட்டு கொடுக்குறப்ப அந்த வலி குறையும். அண்ட் டிவி ரிமோட்டில் சிக்னல் கேரியராக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். நார்மலாக நம்ம டிவியில் ஒரு ரெட் கலர் லைட்டு முன்னாடி இருக்கும் அந்த ரிமோட்டில். அந்த ரிமோட்டில் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற வேவ்ஸ் வந்து ஐஆர் தான், ஐஆர் ரிமோட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரைட், அப்போ அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் டு லுக் த்ரூ ஹேஸ், ஃபாக் ஆர் மிஸ்ட். இப்போ இந்த மிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், பனி படர்ந்த இடத்துல அது வழியாக நம்ம பார்க்குறதுக்கு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ரேடியேஷன் மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஸ் யூஸ்ட் இன் நைட் விஷன் ஆர் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி. நைட் விஷன் கேமராஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஸ்கவரி சேனல்லாம் காட்டுவாங்க. நைட்டில் ஒரு மிருகம் வாழ்கிற இடத்துல அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நைட் விஷன் கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் விசிபிள் லைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விசிபிள் லைட் பற்றி. விசிபிள் லைட் அப்படின்னாலே பேரில் இருக்கிற மாதிரி, விசிபிள்னாலே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட். ஓகே, நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் நிறைய பார்த்தோம். ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ்ன்னு பார்த்தோம். இந்த எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த விசிபிள் லைட் மட்டும்தான். மீதி எதையுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, இது எல்லாமே லைட்டோட வெலாசிட்டியில் தான் போகும். ஆனால் நம்ம லைட்டுன்னு சொல்கிறது, நார்மலாக நம்ம லைட்டுன்னு சொல்கிறது இந்த விசிபிள் லைட்டு தான். இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு பல்பில் ப்ரொடியூஸ் ஆகுது. பல்பில் என்ன நடக்குது, டங்ஸ்டனுக்கு நீங்கள் கரண்ட் கொடுத்து ஹீட் பண்ணுறப்ப அது லைட்டை எமிட் பண்ணுது. அந்த ஹீட் பண்ணி லைட்டை கொண்டு வரதுக்கு பேர் தான் இன்கேண்டசன்ட்னு சொல்லியிருப்பான். ரைட், ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை இன்கேண்டசன்ட் பாடிஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரேடியேட்டட் பை எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் இன் கேஸஸ்ன்னு கொடுத்துருப்போம். இப்போ டியூப் லைட்டில் நம்ம இந்த செகண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சாதாரண பல்பில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். 4 × 10^14 ஹெர்ட்ஸ் டு 8 × 10^14 ஹெர்ட்ஸ். அண்ட் நமக்கு எல்லாம் தெரியும், லைட்டை பொறுத்தவரையும் ஜென்ரலாக லைட் அப்படின்னாலே ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் எல்லாத்தையுமே உட்படும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் இங்கே நடக்கும். ஓகே, அண்ட் இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இங்கே கொடுத்துருப்பாங்க, இட் காசஸ் சென்சேஷன் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகுல்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கும் நம்ம விசிபிள் லைட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கு நம்ம பிரைமரி சோர்ஸை நம்ம சன்னையே எடுத்துக்கலாம். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சன், ஆர்க் அண்ட் அயனைஸ்ட் கேஸஸ். இங்கேயும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 8 × 10^14 ஹெர்ட்ஸ் டு 10^17 ஹெர்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். இதை நீங்கள் முடிஞ்ச வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
இந்த அல்ட்ராவயலட் ரேஸை பொறுத்தவரையும் தே ஹேவ் லெஸ் பெனிட்ரேட்டிங் பவர். இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்துக்குமே தே ஹேவ் லெஸ் பெனிட்ரேட்டிங் பவர். இதுக்கு அப்புறம் வரப்போகிற எல்லாமே பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். அது ஏங்கன்னா அதனோட எனர்ஜி அதிகம், ஃப்ரீக்வன்சி அதிகம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே ரைட். இது வந்துட்டு நம்ம ஓசோன் லேயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசோன் லேயர் என்ன பண்ணுதுன்னா சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸை ஃபில்டர் பண்ணி நார்மல் லைட்டை தான் நமக்கு அலோவ் பண்ணுது. அப்போ ஒருவேளை ஓசோன் லேயர் இல்லை அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேடியேஷன் டைரெக்டாக வந்து நம்ம பாடி மேலே போடுறப்ப இட் இஸ் ஹார்ம்ஃபுல். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பாடி. ரைட். இது நம்ம ப்ளஸ்ஸாக எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு டெஸ்ட்ராய் பாக்டீரியா இன் ஸ்டெர்லைசிங் தி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பர்க்லர் அலார்ம், டு டிடெக்ட் தி இன்விசிபிள் ரைட்டிங், ஃபாரன்சிக்கில் பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இன் தி ஸ்டடி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். சர்ஜரி நடக்கிற இடத்துல மேலே ஒரு லேம்ப் மாதிரி வச்சுருப்பாங்க, அது அல்ட்ராவயலட் லேம்ப். கம்ப்ளீட் அல்ட்ராவயலட் லைட் எமிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, விசிபிள் ஆஸ் வெல் அஸ் அல்ட்ராவயலட். அதை வச்சுட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியா, வைரஸஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது ரேடியேஷன் மூலமாக. அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கு எனர்ஜி கொஞ்சம் அதிகம். அப்போ அதை நான் பாஸ் பண்ணுறப்ப ஹியூமன் பாடியை பெருசாக அது பாதிக்கிறத விட அந்த பாக்டீரியா வைரஸை கொன்னுடும். இப்போ நம்ம பாடிக்கு பெருசாக சேதாரமே இருக்காது, அதே நேரத்தில் அந்த சின்ன நுண்ணுயிர்களை அது கொண்டுடும். அப்போ இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக மாற்றுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்விசிபிள் ரைட்டிங், கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பொதிந்திருக்கு அப்படின்னா, ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஃபாரன்சிக்கில் ஒரு யூவி லேம்ப்ஸ் யூஸ் பண்ணி மற்ற லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறப்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு பவுடரை தெளித்து அந்த பவுடரில் க்ளோ ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் யூவி லேம்ப்ஸ் யூஸ் பண்ணி தான். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரே பற்றி நமக்கு தெரியும், ஏற்கனவே இப்போ கை கால் உடஞ்சி போச்சுன்னா உடனே எக்ஸ்ரே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம், பட் இட் ஹாஸ் மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, it is produced when there is sudden stopping of high speed electrons at high atomic number target and also by electronic transitions among the innermost orbits of atoms னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று அட்டாமிக் டிரான்சிஷனில், ஐ மீன் எலக்ட்ரான்ஸ் டிரான்சிஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹை ஸ்பீடில் போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு டார்கெட் மேலே மோதுறப்ப, ஹை அட்டாமிக் நம்பர் கொண்ட டார்கெட் மேலே மோதுறப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி எக்ஸ்ரேஸாக எனக்கு வெளியில் வரும். இப்படிலாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறான். ஓகே. அண்ட் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 10^17 ஹெர்ட்ஸ்லேருந்து 10^19 ஹெர்ட்ஸ் வரையும் இருக்குது. ஓகே. எக்ஸ்ரேஸை பொறுத்தவரையும் தே ஹாவ் மோர் பெனிட்ரேட்டிங் பவர். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே, அதாவது விசிபிள், மைக்ரோவேவ்ஸ், எட்ஸெட்ரா ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே முன்னாடி இருக்கிறது எல்லாமே பெனிட்ரேட்டிங் பவர் கம்மி, ஏன்னா அதுக்கு எனர்ஜி கம்மி, ஃப்ரீக்வன்சி கம்மின்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாத்துக்குமே பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். இப்போ எக்ஸ்ரேஸுக்கு பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். அடுத்து நம்ம காமா ரேஸ் பார்ப்போம், அதுக்கு இன்னும் பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். ஓகே ரைட். இப்போ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இன்னர் அட்டாமிக் எலக்ட்ரான் ஷெல்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லியிருப்பான். நார்மலாக நீங்கள் லேபில் கிறிஸ்டல்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் டிடெக்டிங் ஃப்ராக்சர்ஸ். இதை தான் நம்ம டே டு டே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, எக்ஸ்ரே வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற போன் வந்து எக்ஸ்ரேஸை தடுத்து நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அப்போ நீங்கள் எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணுறப்ப போன் ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ரே பெனிட்ரேட் ஆகி வெளியில் வரும். இப்போ வெளியில் வர அந்த ரேஸ் அனலைஸ் பண்ணுறது மூலமாக எந்த இடத்துல ஃப்ராக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஐடென்டிஃபை டிசீஸ்டு ஆர்கன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே. அண்ட் இன் அ ஃபினிஷ்டு மெட்டல் ப்ராடக்ட் இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் ஃபால்ஸ், கிராக்ஸ், ஃப்ளாஸ், ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதுலேயும் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனாக நம்ம எக்ஸ்ரேஸில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். கடைசியாக காமா ரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி கொண்ட ரேஸ் வந்து காமா ரேஸ் தான். as far as we know in electromagnetic spectrum அதிகமான எனர்ஜி, அதிகமான ஃப்ரீக்வன்சி, கம்மியான வேவ்லென்த் கொண்டது காமா ரேஸ் தான். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிரான்சிஷன்ஸ் ஆஃப் ரேடியோஆக்டிவ் நியூக்ளியை அண்ட் டீகே ஆஃப் சர்டன் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு கொடுத்துருப்பான். நார்மலாக இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ப்ராசஸில் தான் பார்க்க முடியும். காமா ரேஸுங்கிறது அதிக எனர்ஜி உள்ள ரேஸ். ஸோ அதிக எனர்ஜி இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். அங்கே தான் நம்ம காமா ரேஸை அப்சர்வ் பண்ண முடியும். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, தே ப்ரொடியூஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இட் ப்ரொடியூசஸ் ஃப்ளூரசன்ஸ். ஃப்ளூரசன்ஸ்னால் இந்த லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுறப்ப க்ளோ ஆகும், அயனைஸ் பண்ணும், டைஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இட் அண்டர்கோஸ். அண்ட் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் 10^18 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது அண்ட் அபவ். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு காமா ரேஸ்க்கு தான். அண்ட் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், தே ஹேவ் தி ஹையர் பெனிட்ரேட்டிங் பவர் தன் எக்ஸ்ரேஸ் அண்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகே.
இருக்கிறதுலே ஹையர் பெனிட்ரேட்டிங் பவர் காமா ரேஸ்க்கு தான். இட் ஹாஸ் நோ சார்ஜ் பட் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த பாடி. ஏன்னா நம்ம பாடியை பெனிட்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது, ஈஸியாக அயனைஸ் பண்ணிடும். அயனைஸ் பண்ணதுன்னா சார்ஜஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிடும், ரைட்? அப்போ இதெல்லாம் நம்ம பாடிக்குள்ள நடந்ததுன்னா அது நம்மளோட சமநிலையை பாதிக்கும், ரைட்? ஸோ காமா ரேஸ் வந்து நமக்கு எப்போவுமே வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நியூக்ளியர் ரேடியேஷன் இது பட்டதுனாலே நமக்கு மிகுந்த ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, அண்ட் இந்த காமா ரேஸை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தே ஆர் யூஸ் டு ஸ்டடி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியை. ஒரு நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு அட்வான்டேஜஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் ரேடியோ தெரப்பி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் அண்ட் டியூமர்னு கொடுத்துருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த காமா ரேஸ் நம்ம உடம்பு மேலே பட்டுச்சுன்னா, நல்ல செல் மேலே பட்டுச்சுன்னா, அந்த செல்லை மியூட்டேட் பண்ணி அதை கேன்சர் செல்லாக மாற்றிடும். இதை எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறோம்னா, காமா ரேஸை மெனக்கிட்டு கெட்ட செல்ஸ் மேலே பட வைக்கிறோம். கேன்சர் செல்ஸ் மேலே பட வச்சோம்னா அந்த கேன்சர் செல்ஸ் அதுக்கு ஒன்றுடும், ரைட்? ஸோ நல்ல செல் மேலே பட்டுச்சுன்னா அது கேன்சர் செல்லாக மாறிடும். அதே இது கேன்சர் செல் மேலே அதை பட வச்சோம்னா அது நல்ல செல்லாக மாறப்போகிறது கிடையாது, பட் ஸ்டில் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், ரைட்? ஸோ காமா ரேஸை இப்படிலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறோம், தெரப்பியாக யூஸ் பண்ணுறான். ஓகே, தெரப்பினா ட்ரீட்மெண்ட் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி டு கில் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துருப்பான். இதனுடைய ரேடியேஷனோட எனர்ஜி ரொம்ப அதிகம். இப்போ அதை ஒரு ஃபுட் ஐட்டம் மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் அது கொன்னுடும் அப்படின்லாம் பார்க்குறோம், ரைட்? ஸோ என்னெல்லாம் பார்க்குறோம்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஒரு வேவ்லென்த் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம ஒரு ஆர்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதை தான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அந்த ஸ்பெக்ட்ரமில் என்னெல்லாம் வேவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் எதுக்கு இருக்கிறதுலே எனர்ஜி அதிகம் அப்படின்னா காமா ரேஸ்க்கு தான் எனர்ஜி இருக்கிறதுலே அதிகம். அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கு பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம், அதை விட எக்ஸ்ரேக்கு அதிகம், அதை விட காமாக்கு அதிகம். இருக்கிறதுலே கம்மியாக பெனிட்ரேட் பண்ணக்கூடியது ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸுங்கிறது ஒன்றில் நம்ம செல்ஃபோன் சிக்னல்ஸ் இதெல்லாம் தான். இது நம்மளை பெனிட்ரேட் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, ரைட்? இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, மைக்ரோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், விசிபிள் லைட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அல்ட்ராவயலட் ரேடியேஷன், எக்ஸ்ரேஸ், அண்ட் ஃபைனலி காமா ரேஸ். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி, மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் லைட் யூசிங் மைக்ரோவேவ் அவன். ஒரு மைக்ரோவேவ் அவனை வச்சு, அதாவது மைக்ரோவேவ் குக்கர் மாதிரி, ஓகே, அதை வச்சுட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நார்மலாக மைக்ரோவேவ் அவன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் காமன்லி யூஸ் டு ஹீட் த ஃபுட் ஐட்டம்ஸ். அதனுடைய வேவ்லென்த் ரேஞ்ச் வந்து 1 mm to 30 cm கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வேவ்ஸ் வந்துட்டு இப்படி போகிறப்ப அது அடுத்த ஆப்போசிட் ஃபேஸில் பட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸ் பிட்வீன் த இன்டீரியர் வால்ஸ் ஆஃப் தி அவன் ஆர் ப்ரொடியூஸ்ன்னு கொடுத்துருப்பான், ரைட்? ஸ்டாண்டிங் வேவ்னா என்னங்கிறது நம்ம 11th டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம், ரைட்? இப்போ ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் போகும், அது ரிட்டர்ன் ஆகி வர்றப்ப ரெண்டு வேவ் ஒன்று மேலே ஒன்று மோதி ஸ்டேபிளாக நிற்கும். தட் இஸ் கால்ட் அ ஸ்டாண்டிங் வேவ், ரைட்? இந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படிங்கிறப்ப தே ஹேவ் நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் அட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். நோட் பாயிண்ட்ல ஆம்பிளிடியூட் வந்து 0, ஆன்டிநோட் பாயிண்ட்ல ஆம்பிளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அல்லது நோட் பாயிண்ட்ல எனர்ஜி வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஆன்டிநோட் பாயிண்ட்ஸில் இட் ஹாஸ் மேக்ஸிமம் எனர்ஜின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சப்பாத்தியோ சாக்லேட்டோ நம்ம கொண்டு போய் மைக்ரோவேவ்ல வைக்கிறப்ப அந்த ஆன்டிநோட் லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக சப்பாத்தி பேர்ன் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். We can notice that at antinode locations chapati will be burnt more than other locations கொடுத்துருப்பான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதான் கொடுத்துருப்பான். ஒரு சாக்லேட் சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெல்லாம் ஆன்டினோடு இருந்துச்சோ அங்கெல்லாம் அதிகமாக ஹீட் ஆயிருக்கும், ரைட்? அப்போ இந்த ஆன்டினோடுக்கும் இந்த ஆன்டினோடுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா தட் இஸ் half the wavelength. Distance between two successive burn spots or two successive antinodes will give the half wavelength அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதில் இருந்து வேவ்லென்த்தோட பாதி கண்டுபிடிக்கலாம். பாதி வேவ்லென்த் தெரிஞ்சாலே அதை 2 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வேவ்லென்த், ஓகே? அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரோவேவ் இஸ் பிரிண்டட் இன் தி பேனல் ஆஃப் அவன். இப்போ மைக்ரோவேவ் அவனில் பேனலில் பார்த்தீங்கன்னாலே அங்கே ஒட்டியிருப்பாங்க இது இவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அப்போ வேவ்லென்த்தை இங்கேருந்து கண்டுபிடிச்சிடுறோம், ஃப்ரீக்வன்சி பேனலில் இருக்கும். வேவ்லென்த்தும் ஃப்ரீக்வன்சி நமக்கு இருந்தது அப்படின்னா v lambda equal to cங்கிற ஃபார்முலா மூலமாக ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். இந்த ஃபார்முலா மூலமாக வேவ்லென்த்தையும் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். Example 5.4. A magnetron in a microwave oven emits electromagnetic waves with frequency f is equal to 2450 megahertz. What magnetic field strength is required for electrons to move in circular paths with this frequency அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், ரைட்?
இது வந்துட்டு நீங்கள் இதுவரையும் 4 லெசனில் பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டிலோட மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஒரு மேக்னட்ரான் இருக்கு, அதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட் ஆகுது. அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்குறான். இப்போ இதை ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கணும்னா நான் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின், ரைட்? What magnetic field is required for electrons to move in circular paths with this frequency, right? நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை மூவ் பண்ண வைக்க போகிறது கிடையாது. இதே ஃப்ரீக்வன்சியில் எலக்ட்ரான்ஸுங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிக்கல். நமக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை பொறுத்தவரை டசன்ட் ஹவ் எனி சார்ஜ். ஒரு மேக்னட்ரானில் மைக்ரோவேவில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனுடைய ஃப்ரீக்வன்சி இவ்வளோ. இப்போ இதே ஃப்ரீக்வன்சியில் எலக்ட்ரான்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ண வைக்கணும்னா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ரைட். கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நீங்கள் நகர்த்த முடியாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணியிருப்பான். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இப்போ 2 × π × எஃபோட வேல்யூ தெரியும். மெகா அப்படிங்கிறதுனால மெகாங்கிறது மில்லியனுக்கு ஈக்குவல் 10⁶. இப்போ இதையெல்லாம் சால்வ் பண்ணோன்னா ஐ ஹேவ் திஸ் வேல்யூ 1.54 × 10⁻10 செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறத முடிச்சுக்கிறோம், ரைட்? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து சர்க்குலர் பாத்தில் சுற்ற வைக்கிறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றுதுன்னா அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எலக்ட்ரான் மேலே உண்டாகிற ஃபோர்ஸ் வந்து பிஇவி ஆர் பிக்யூவியாக இருக்கும். பிக்யூவி சைன் தீட்டா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் ஆன சார்ஜ்டு பார்ட்டிகல்னு ப்ரீவியஸ் லெசன்ஸில் படிச்சிருப்போம், ரைட்? அந்த பிக்யூவியை நான் இங்கே பிஇவின்னு எழுதிக்கிறேன். அதை மறுபடியும் நம்ம பிக்யூவின்னு தான் எழுத போகிறோம். ஓகே, ரைட். அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன? mv²/r. இந்த ஈக்குவேஷன் உங்கள் புக்கில் இருக்காது, இது நானாக போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கிறோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குற ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குற ஃபோர்ஸ் பிக்யூவி ஆர் பிஇவி, தட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r. இதில் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈங்கிறது சார்ஜ், விங்கிறது வெலாசிட்டி, எம் இஸ் தி மாஸ், ஆர் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ரைட்? இப்போ ரெண்டு பக்கமும் வி இருக்கிறதுனால வி அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். v/r தான் ஒமேகா, அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் போட்டுருவோம். நமக்கு பி தான் வேணும். அப்போ இந்த இ கீழே கொண்டு வரும். இயை தான் இங்கே கியூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா வி கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற v/r ஒமேகான்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா b = mv ω/qன்னு வரும். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் நமக்கு தெரியும் இந்த வேல்யூ, அண்ட் சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19. அதனுடைய மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? இதெல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ ஒமேகா ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த நோன் வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ இவ்வளோன்னு கிடைக்குது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கொடுத்தோம்னா நம்மளால் அந்த எலக்ட்ரான்ஸை ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ரொட்டேட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை ஹீட்டிங் குக்கிங் ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ், இந்த கான்செப்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே என்னங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சிஸ் படி அரேஞ்ச் பண்ணோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை அதான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அந்த ஸ்பெக்ட்ரமில் 2 டைப் இருக்குது, அது எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு. அதை பேஸ் பண்ணி ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர்ன் ஆகுது அப்படின்னா இட் எமிட்ஸ் ரேடியேஷன்ஸ். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி எரியும் பொழுது அது கதிர்வீச்சுகளை வெளிவிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? அண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறப்ப இட் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, ரைட்? எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங்கான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எமிட் பண்ணும். இட் எமிட்ஸ் ரேடியேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்குன்னா ரெட் கலரில் க்ளோ ஆகும். நமக்கு நார்மலாக அது நமக்கு தெரியும். நெருப்பு பார்த்து வச்சிங்கனாலும் ரெட்டிஷ் கலரில் இருக்கும், yellowish கலரில் இருக்கும். அது இன்னும் ஹீட் பண்ணிங்கன்னா if the temperature of the object is further increased it glows in reddish orange கலருக்கு போயிடும். இன்னும் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சரை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது இட் இஸ் தி ஹாட்டஸ்ட் இருக்கிறதுலே நல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னா அந்த ஃப்ளேம் அந்த ரேடியேஷன் வந்துட்டு ஒயிட் கலராக மாறிடும், ரைட்? அப்போ நம்ம நார்மலாக நம்ம மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா ரெட் கலரில் ஒரு தகன்னு எரியுதுன்னா அது டெம்பரேச்சர் அதிகம்னு நினச்சிருப்போம். ஆக்சுவலி ஒயிட் ஆர் ப்ளூயிஷ் அதுதான் இருக்கிறதுலே அதிக டெம்பரேச்சர். ஏன்னா ப்ளூயிஷ் ஆர் ஒயிட்டிஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளூயிஷ் அப்படிங்கிறது
அதுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம். அதை பேஸ் பண்ணி தான் எனர்ஜி நம்ம பார்க்குறோம், ரைட்? இப்போ நார்மலாக வானத்தில் ஸ்டார்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம நார்மலாக பார்க்க முடியாது. டெலிஸ்கோப்ஸ் மூலமாக பார்க்குறப்ப அனலைஸ் பண்ணுறப்ப அதனுடைய ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணுறப்ப சில ஸ்டார்ஸ் ரெட் கலரில் இருக்கும், சிலது ஆரஞ்சு, சிலது எல்லோயிஷ், சிலது ப்ளூயிஷில் இருக்கும், சிலது ஒயிட் கலராக எல்லாமே எமிட் பண்ணும். இப்போ நம்ம சன் வந்துட்டு இட் எமிட்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ், ஸோ இட் அப்பியர்ஸ் ஒயிட் ஆக்சுவலி, ரைட்? அப்போ எது நமக்கு ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சரில் இருக்கும், ரெட் கலரில் உள்ளதா ப்ளூயிஷ் கலர் ஒயிட் கலரில் உள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லையும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் தான் அதிகமான டெம்பரேச்சரை நமக்கு எமிட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ளூயிஷ் ஒயிட் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆஃப் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறப்ப எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தானே எனர்ஜி எமிட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இது ஒரு வித்தியாசமான ஐடியா, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ரைட். இங்கே இந்த இன்டென்சிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன் போட்டு என்ன மாதிரி டெம்பரேச்சர்ஸில் என்ன மாதிரி கலர்ஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, ரைட்? இதை பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ டெம்பரேச்சரை பொறுத்து என்ன மாதிரி வேவ் லென்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சிஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் எமிட் ஆகுது. இப்போ நார்மலாக when a beam of white light is allowed to pass through a prism, it splits into constituent colors. ஒரு ப்ரிசம்குள்ளே ஒயிட் லைட் அலோவ் பண்ணிங்கன்னா நிறைய கலராக ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் என்னால் பார்க்க முடியும், ரெட்லேருந்து ப்ளூ வரையும். இந்த ஃபினாமினல் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு தான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ இதுதான் ஒரு ப்ரிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒயிட் லைட் அலோவ் பண்ணுறப்ப நிறைய கலராக ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிலேருந்து ப்ளூ வரையும் இருக்குங்களா, அது ஆக்சுவலி வயலட்டில் விப்ஜிஆர் இருக்கும். சும்மா நான் ஐடியாக்காக சொல்கிறேன். இப்போ ரெட்டுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், போக போக வேவ் லென்த் குறைஞ்சு வயலட்டுக்கு வர்றப்போ இருக்கிறதுலே கம்மி வேவ் லென்த் இருக்கும், அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதிக எனர்ஜி இருக்கும், ரைட்? அப்போது வேவ் லென்த் படியோ அல்லது ஃப்ரீக்வன்சி படியோ அரேஞ்ச் ஆகிருக்கு. இதை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம், ரைட்? இந்த ஸ்பெக்ட்ரத்தை தான் we are classifying it into two types, emission and absorption spectrum. அடுத்த டாப்பிக்கில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்னன்னு பார்க்க போகிறோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் செல்ஃப் luminous sources taken we get emission spectrumனு கொடுத்துருப்பான். ஒரு தானாகவே லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து வர ரேடியேஷன் நம்ம அனலைஸ் பண்ணால் அதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஈச் சோர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு கொடுத்துருப்பான், ரைட்? பேர்லேயே இருக்கிற மாதிரி எமிஷன் ஸ்பெக்ட்ரானா எமிட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ராவை நான் அனலைஸ் பண்ணுறேன், ரைட்? இப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமை இட் கேன் பி டிவைடட் இன்டு 3 types. ஒன்று கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பேர்லேயே இருக்கிற மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா கண்டினியூஸாக எல்லா வேவ்லென்ஸும் இருந்துச்சுன்னா அதை தான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். Light from incandescent lamp is allowed to pass through a prism. It splits up into 7 colors. அதில் it consists of wavelengths containing all the visible colors ranging from violet to red ன்னு கொடுத்துருப்பான். ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப், ஒரு பல்பில் இருந்து வரக்கூடிய லைட்டை, ஃபிலமெண்ட் பல்பில் இருந்து வரக்கூடிய லைட்டை ப்ரிசமில் அலோவ் பண்ணிங்கன்னா அது 7 கலராக பிரியும். அதில் வயலட்லேருந்து ரெட் வரையும் எல்லா கலர்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரமை தான் நான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எல்லா கலர்ஸ் ஒரு எல்லா வேவ்லென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கார்பன் ஆர்க் அண்ட் இன்கேண்டசன்ட் சாலிட்ஸ்னு கொடுத்துருப்பான். அடுத்தது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆர் லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னா இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா when light from the hot gas is allowed to pass through a prism. ஒரு ப்ரிசம் வழியாக ஹாட் கேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட் அலோவ் பண்ணோம்னா லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். இது பேர்லேயே இருக்கிற மாதிரி லைன் அப்படிங்கிறப்ப சில வேவ் லென்ஸ் ஒரு சில லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு லைனுங்கிறது ஒரு வேவ் லென்த்து. அப்போ இந்த இடத்துல லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறப்ப ஃபியூ லைன்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும், ஃபியூ வேவ் லென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? It consists of sharp lines of definite wavelengths or frequencies. அப்போ ஷார்ப்பான லைன்ஸ் ஆர் வேவ்லென்ஸ் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வேவ்லென்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது எதனால் உண்டாகுது அப்படின்னா இட் அரைசஸ் டியூ டு எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலமெண்ட் அட்டாமிக் எக்ஸைட்டேஷன் டிரான்சிஷன்ஸ் மூலமாக தான் லைன் ஸ்பெக்ட்ரம் உண்டாகுது. அண்ட் தீஸ் லைன்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட் அண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அது வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரா ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன், ஹீலியம் எட்ஸெட்ரா, ரைட்? அடுத்து மூணாவதா பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேண்டுங்கிறது லைன் ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான். பிஃபோர் தட் இந்த டயக்ராம் பாருங்கள். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வயலட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஒரு பல்ப்லேருந்து வர ஒயிட் லைட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக. அதே இது ஒரு ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடியது அனலைஸ் பண்ணிங்கன்னா எல்லா கலரும் அங்கே இருக்காது.
அங்கங்கே ஒரு கோடு மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு கோடுங்கிறது ஒரு வேவ் லென்த். அப்போ இங்கே ஒரு வேவ் லென்த் இருக்கும், இங்கே ஒன்று இந்த மாதிரி தான். இதை லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கோடுக்கு பதிலாக ஒரு பேண்ட் ஆஃப் லைன்ஸ் எனக்கு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, டார்க்காக இருக்கும், திருப்பி ஒரு பேண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஓவர்லேப் டுகெதர் ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் பேண்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். இப்போ பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அதை பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறேன், ரைட்? ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரா பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கண்டினியூஸ்னா எல்லா வேவ்லென்த்தும் எனக்கு இருக்கணும். லைன் அப்படிங்கிறப்ப ஃபியூ வேவ்லென்ஸ் மட்டும் எனக்கு இருக்கும். அதே இது பேண்டுங்கிறப்ப பேண்ட் ஆஃப் வேவ்லென்ஸ் அங்கே ஸ்பிளிட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பேண்டை பொறுத்தவரை இட் ஹாஸ் அ ஷார்ப் எட்ஜ் அட் ஒன் எண்ட் அண்ட் ஃபேட்ஸ் அவுட் அட் தி அதர்னு கொடுத்துருப்பான். ஒரு எண்டு ஷார்ப்பாக இருக்கும், அதே எண்டு அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகும், கம்மியாகிட்டே வருங்கிற மாதிரி. இது மாலிகூல்ஸ்லேருந்து கிடைக்குது. அப்போ மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு இங்கே கொடுத்துருப்பான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸ்பெக்ட்ரா ஆஃப் அமோனியா கேஸ் இன் டிஸ்சார்ஜ் டியூப். இது வந்துட்டு எனக்கு பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் 3 விதம்: கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருக்கிறோம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். ஒரு சோர்ஸ் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் அனலைஸ் பண்ணனா அது எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு மெட்டீரியல் வழியாக பாஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்லேருந்து அப்சார்ப் பண்ணது போக வெளியில் வரக்கூடிய லைட்டை நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, அல்லது ரேடியேஷன் அனலைஸ் பண்ணால் அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். When light is allowed to pass through a medium or an absorbing substance, then the spectrum obtained is known as absorption spectrum கொடுத்துருப்பான். ஒரு அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அது வெளியே லைட் அலோவ் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணது போக மீதி வெளியில் வரும் எனக்கு, அதை அனலைஸ் பண்ண அப்படின்னா அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரையும் சோர்ஸுக்கும் ஸ்பெக்ட்ராக்கும் சம்மந்தம் இல்லை. சோர்ஸை விட நமக்கு அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து தான் அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். இட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரையும், நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்ததை பொறுத்த வரையும் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சோர்ஸ். ஆனால் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதையும் 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம்: கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு பிரிச்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். When we pass white light through a blue glass plate, it absorbs all colors except blue and gives continuous absorption spectrum கொடுத்துருப்பான். நார்மலாக பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட் எடுத்துக்கோங்க, அது வழியாக ஒயிட் லைட் அலோவ் பண்ணிங்கன்னா கிளாஸ் பிளேட்டுக்கு அந்த சைடு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் மட்டும் தான் தெரியும். இப்போ ஒயிட் லைட்டில் எல்லா கலரும் இருக்குது, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் எல்லாம் சேர்ந்தது தான் ஒயிட் லைட். ஆனால் நமக்கு தெரியுறது இப்போ ப்ளூ மட்டும்தான். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மெட்டீரியல் ப்ளூவை தவிர எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரைட்? ஸோ when we pass white light through a blue glass plate, it absorbs all the colors except blue. ப்ளூவை தவிர எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ நமக்கு ப்ளூ மட்டும்தான் வரும். அது கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ரைட்? ஓகே. லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருப்பான். When light from the incandescent lamp is passed through a cold gas, ஒரு கேஸ் வழியாக ஒரு லேம்ப்லேருந்து வரக்கூடிய லைட் அலோவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்பெக்ட்ரம் அப்டைன் த்ரூ த டிஸ்பர்ஷன் டியூ டு பிரிசம் இஸ் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருப்பான், ரைட்? அப்போது அந்த கேஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய லைட் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு டார்க்காக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம அங்கே லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பிரைட்டாக இருக்கும், கோடு இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஒரு சில இடங்களில் டார்க்காக இருக்குன்னு பார்ப்போம். டார்க்காக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸை அந்த மெட்டீரியல் அப்சார்வ் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன மாதிரி வேவ்லென்ஸ் காணாமல் போச்சு, எதெல்லாம் அப்சார்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வச்சு இது என்ன மெட்டீரியலுங்கிறதையும் நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வச்சுட்டு என்ன மெட்டீரியலுங்கிறதையும் நம்ம ஸ்டடி பண்ணலாம், ஆஃப்கோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கே நம்மளுடைய பர்பஸ் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோல்டு கேஸ் வழியாக லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப அது அப்சார்வ் பண்ணது போக மீதி இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வெளியில் வரும். அப்போ ஒரு சில லைன்ஸை மட்டும் அதை அப்சார்வ் பண்ணிக்குது, அது மட்டும் எனக்கு ஸ்பெக்ட்ரமில் டார்க்காக வந்து நிற்கும், ரைட்? இதை லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள், இஃப் தி லைட் ஃப்ரம் அ கார்பன் ஆர்க் இஸ் மேட் டு பாஸ் த்ரூ சோடியம் வேப்பர், a continuous spectrum of carbon arc with 2 dark lines in the yellow region is obtained. ஒரு கார்பன் ஆர்க்கு ஒரு லைட் சோர்ஸ் நான் அசியூம் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து வரக்கூடிய லைட்டை சோடியம் வேப்பர் வழியாக நான் பாஸ் பண்ணுறேன். சோடியம் வேப்பர்ஸில் பாஸ் பண்ணேன்னா சோடியம் ப்ராப்பர்ட்டி 2 வேவ்லென்த் மட்டும் தான் அதை எமிட் பண்ணும். இப்போ அது அப்சார்பிங் மெட்டீரியலாக இருக்கிறனால அந்த 2 வேவ்லென்த்தை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கும், அதை தவிர மீதி இருக்கிற வேவ்லென்த் எல்லாமே வெளியில் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். Continuous spectrum of carbon arc
with 2 dark lines. அந்த சோடியம் அப்சார்ப் பண்ண இடம் மட்டும் டார்க்காக இருக்கும். அப்போ 2 டார்க் லைன் மட்டும் எனக்கு இருக்கும் எங்கன்னா வெளியில் வர ஸ்பெக்ட்ரமில். இதை வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சோடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அடுத்ததான் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். When white light is passed through iodine vapor, dark bands on continuous bright background is obtained அப்படின்னு சொல்லி ரைட். நம்ம எமிஷனுக்கு பார்த்தது அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கணும். இப்போ பேண்ட் அப்சார்ப்ஷன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் என்ன சொல்லியிருக்கோம், அங்கங்கே பேண்ட் ஆஃப் பிரைட் வேவ்லென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பேண்ட் அப்சார்ப்ஷனில் என்ன இருக்கும்னா அங்கங்கே டார்க்காக இருக்கும், மீதி இடம் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். When white light is passed through iodine vapor, dark bands on a continuous bright background. கண்டினியூஸாக பிரைட்டாக இருக்கும், அங்கங்கே ஒரு பேண்ட் ஆஃப் டார்க் லைன்ஸ் இருக்கும், டார்க் ஏரியாஸ் இருக்கும். அதை தான் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். ரைட். இது எப்படி நம்ம அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா, when white light is passed through diluted solution of blood or chlorophyll or through certain solutions of organic and inorganic compounds. இந்த சொல்யூஷன்ஸ் மூலம்லாம் லைட்டை பாஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அப்சார்பிங் மெட்டீரியலில் லைட் அலோவ் பண்ணி அதிலிருந்து வெளியே வரக்கூடிய லைட் அனலைஸ் பண்ணோம்னா தட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அண்ட் இட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி அப்சார்பிங் மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அண்ட் இதில் 3 டைப்ஸ், கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு பார்த்துருப்போம். அண்ட் ஒவ்வொன்றும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஒரு கோல்டு கேஸ் இருக்குது, அதில் லைட் அலோவ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிசம் மூலமாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ஒரு கண்டினியூஸ் பேக்ரவுண்டில் அங்கங்கே லைன்ஸ் வந்து காணாமல் போயிருக்கும். இது லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அங்கங்கே லைன்ஸ் மட்டும் இருந்து மீதி எல்லாம் டார்க்காக இருந்துச்சுன்னா இது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெனோஃபர் லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெனோஃபர் லைன்ஸ், when the spectrum obtained from the sun is examined, it consists of large number of dark lines. ஒரு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதானே ஸ்பெக்ட்ரம்ஸ். அது எமிட் பண்ணக்கூடிய லைட்டை அனலைஸ் பண்ணுறது தான் அதுதான் ஸ்பெக்ட்ரம். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் நிறைய டார்க் லைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பான், சோலார் ஸ்பெக்ட்ரம். சன்னை வந்து எல்லா லைட்டும் தானே எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டு தான். ஆனால் அதில் ஒரு சில லைன்ஸ் காணாமல் போகுது. ஏன் அப்படின்னா சன்னோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் அந்த லைன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது. அப்போ அது வந்து ஒரு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட், எக்ஸாக்ட். ஓகே. ஸோ சன்னை பொறுத்தவரையும் அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் நமக்கு வரல, நமக்கு வந்து சேர்றது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான். தோ இட் எமிட்ஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். எல்லா வேவ்லென்த்தையும் சன் சோர்ஸ்லேருந்து எமிட் பண்ணாலுமே அதனுடைய அட்மாஸ்பியரில் சில வேவ்லென்ஸை அப்சார்ப் பண்ணி ஆய்க்கிறதுனால நமக்கு வந்து சேர்றது வந்து ஒரு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான். இந்த டார்க் லைன்ஸ் இங்கே இருக்குல்ல, இன் தி சோலார் ஸ்பெக்ட்ரம், இதை தான் நம்ம ஃப்ரெனோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரமை நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சன்னோட அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸ் அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால சில வேவ்லென்ஸை அதெல்லாம் டார்க்காக இருக்கும். அப்போ டார்க் லைன்ஸ் இருக்கும் சோலார் ஸ்பெக்ட்ரமில். அந்த டார்க் லைன்ஸ் இந்த சோலார் ஸ்பெக்ட்ரமை தான் நம்ம ஃப்ரெனோஃபர் லைன்ஸ்னு சொல்கிறோம். ரைட். ஓகே. இப்போ இந்த ஃப்ரெனோஃபர் லைன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் த ஃப்ரெனோஃபர் லைன்ஸ் இன் த சோலார் ஸ்பெக்ட்ரம் which helps in identifying elements present in the sun's atmosphere கொடுத்துருப்பான். ரைட். இப்போ சன்னில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனுடைய அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஹீலியம் சொல்லியிருப்போம், ப்ளஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் மூலமாக பண்ணலாம். நம்ம பூமியில் சில ரிசர்ச் பண்ணி இந்தந்த வேவ்லென்ஸ் காணாமல் போகுது அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நம்ம எர்த்தில் ஒரு டெஸ்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே கொண்டு போய் சோலார் ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணுறோம். சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா எந்தெந்த டார்க் லைன்ஸ்லாம் காணாமல் போகுது அப்படிங்கிறத வச்சு, அல்லது வேவ்லென்ஸ் காணாமல் போகுது அப்படிங்கிறத வச்சு இந்த எலமெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமை கம்பேர் பண்ணி சன்னோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமோட கம்பேர் பண்ணி இதில் என்ன எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இது ஃப்ரெனோஃபர் லைன்ஸோடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். இதுதான் 5th லெசனோட எண்டு. ஸோ 5th லெசனில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருப்போம். கடைசியாக ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெனோஃபர் லைன்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி இந்த லெசனை முடிக்கிறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோன்னா, மின்காந்த அலைகளின் மூலங்கள் பற்றி பார்த்துருக்குறோம். பொதுவாக ஒரு மின் துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓய்வில் உள்ள எந்த ஒரு மின்புலத்தை மட்டுமே உருவாக்கும். ஆனால் அதே மின்துகள் ஒரு சீரான திசைவேகத்தில் இயங்கும் பொழுது
அது வந்துட்டு ஒரு காந்தப்புலத்தையும் சேர்த்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மின்காந்த அலைகளின் மூலம் அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடுக்கு வைக்கப்பட்ட மின்னூட்டம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். பொதுவாக ஒரு அலைவு இயக்கமும் முடுக்கப்பட்ட இயக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு மின் துகளானது மையப்புள்ளியை பொறுத்து அலைவுறும் பொழுது மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வர்றோம். ரைட். அப்போ மின்காந்த அலைவுகள் உருவாகுது அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முடுக்கு வைக்கப்பட்ட மின் துகள் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். மின்காந்த அலைகளின் மின்புலமும் காந்தப்புலத்தின் மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த சமன்பாடை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் E0னா என்ன, B0னா என்ன, KZ ஒமேகா Tனா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு மின்காந்த அலை பரவல் எப்படி ஏற்படுது அப்படின்னா ஒரு மூலத்திலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகளில் மின்புலம் இருக்கும், காந்தப்புலமும் இருக்கும். இதில் இந்த சிகப்பு கலர் அலை வந்துட்டு மின்புலமாகவும் இந்த நீல கலரில் உள்ளது காந்தப்புலமாகவும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். இது அலை பரவும் திசைக்கு இன்னும் செங்குத்தாக இருக்கும். இப்போ XYZன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா X திசையில் மின்புலமும், Y திசையில் காந்தப்புலமும், Z திசையில் மின்காந்த அலையின் இயக்கமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மின்காந்த அலையின் அதிர்வெண் எதுக்கு சமமாக இருக்கும்னா அதை உருவாக்கக்கூடிய மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பான். அடுத்து E0 மற்றும் B0 வச்சு மின்காந்த அலையின் திசை வேகம் என்னவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பொதுவாக காற்று ஊடகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒளியின் திசை வேகத்துக்கு அது சமமாக இருக்கும். அதை C = E0/B0 முடிச்சிடும். இதே வேற ஒரு ஊடகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே Vன்னு நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கும். அதுவும் E0/B0 தான். அது Cயை விட குறைவான மதிப்பை பெற்றிருக்கும். மேலும் மின்காந்த அலையின் ஆற்றல் அப்படிங்கிறது அலைவுறும் மின்துகளின் இயக்க ஆற்றலிலிருந்து கிடைக்கிறதுன்னு கொடுத்துருப்பான். ஒரு மின்காந்த அலை இருக்குன்னா அதனுடைய ஆற்றல் எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த அலைவுறும் மின்துகள்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். அடுத்ததா மின்காந்த அலையின் நிறமாலைகள் பற்றி பார்க்குறோம். நிறமாலைனா என்ன அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துருப்பான். அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணின் அடிப்படையில் வரிசை கிரமமாக அமைக்கப்பட்ட மின்காந்த அலைகளின் தொகுப்பே மின்காந்த நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணை வச்சு வரிசைப்படுத்தினீங்கன்னா மின்காந்த அலைகளை அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், மின்காந்த நிறமாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் என்னெல்லாம் வகை இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம். ரேடியோ அலைகள் இருக்குது, மைக்ரோ அலைகள் இருக்குது, அகச்சிவப்பு கதிர்வீச்சு இருக்குது, கண்ணுறு ஒளி, புற ஊதா கதிர், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் இருக்குது. இதில் எதுக்கு அலைநீளம் ரொம்ப அதிகம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரேடியோ அலைகளுக்கு அலைநீளம் மிக மிக அதிகம், காமா கதிர்களுக்கு அலைநீளம் மிக மிக குறைவு. அலைநீளம் குறைவு அப்படின்னா அதிர்வெண் ரொம்ப ரொம்ப அதிகம். அதிர்வெண் அதிகமாக இருக்கிறப்ப ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தும் பொழுது அதை என்னெல்லாம் வகையாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா ரேடியோ அலைகள் இது எங்கே பயன்படுது, அதனுடைய அதிர்வெண் நெடுக்கம் என்ன, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தியரி போர்ஷன் தான், நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் அகச்சிவப்பு கதிர்கள் இருக்குது, இதையெல்லாம் பார்க்குறோம். அடுத்து கண்ணுறு ஒளி அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இது நம்ம நார்மல் நம்ம கண்ணுக்கு மின்காந்த அலைகள்லேயே நம்ம கண்ணுக்கு புலனாகக்கூடியது இந்த கண்ணுறு ஒளி மட்டும்தான். அதாவது இந்த அதிர்வெண் நடுக்கம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு புலனாகும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ் கதிர்கள், இந்த காமா கதிர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஊடுருவும் திறன் ரொம்ப அதிகம், ஏன்னா ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம சிகிச்சைக்காகவும் பயன்படுத்திக்கிறோம் சில இடங்களில். அடுத்ததா நிறமாலையின் வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப வெளியீடு மற்றும் உட்கவர் நிறமாலைன்னா என்ன, ஃப்ராஃபர் வரிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பொருளின் வெப்பநிலைக்கு ஏற்றாற் போல அது உமிழக்கூடிய ஆற்றல்கள் அல்லது மின்காந்த அலைகளும் மாறுபடும். அது என்ன மாதிரிலாம் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதன் அடிப்படையில் வெளியீடு நிறமாலைகள்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை சுய ஒளிர்வு கொண்ட வெளியீடு நிறமாலை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போ ஒரு பொருள் தானாகவே ஒளியை உமிழ்ச்சுன்னா அதை வெளியீடு நிறமாலைன்னு சொல்கிறோம். அதை 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம். தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை மற்றும் பட்டை வெளியீடு நிறமாலை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். அது எதன் அடிப்படையில் அதை பிரிக்கிறோம் அப்படின்னா தொடர் நிறமாலைனா அனைத்து அலைநீளங்களும் இருந்துச்சு அப்படின்னா அது தொடர் நிறமாலை. ஒரு குறிப்பிட்ட வரி அலைநீளங்கள், ஒவ்வொரு வரிங்கிறது ஒரு அலைநீளம், அது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அது வரி நிறமாலை. அதை உருவாக்குறதுக்கு காரணம் யாரு, அதுக்கு எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம உள்ள பார்த்துருக்கோம். அடுத்ததா உட்கவர் நிறமாலைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு உட்கவர் பொருள் அல்லது ஊடகத்தின் வழியே ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலையை தான் உட்கவர் நிறமாலைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை ஒரு பொருளின் வழியே செலுத்தி அதிலிருந்து வரக்கூடியதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதை தான் உட்கவர் நிறமாலைன்னு சொல்கிறோம். இதையும் 3 வகையாக பிரிக்கிறோம். தொடர் உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை மற்றும்
வரி உட்கவர் நிறமாலை மற்றும் பட்டை உட்கவர் நிறமாலைன்னு பிரிச்சுக்கிறோம். அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத இதை வாசிச்சு பாருங்க. கடைசியா ஃப்ரனாஃபர் வரிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரிய நிறமாலையை நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னா அதுல கருங்கோடுகள் காணப்படுகின்றது. அதாவது வரி உட்கவர் நிறமாலையை அது தென்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சூரியனுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் குறிப்பிட்ட அதிர்வெண்களை உட்கவர்ந்துக்குது. அப்போ பூமியில இருந்து நான் சூரியன்ல என்ன மாதிரி தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிறமாலையை அனலைஸ் பண்றது மூலமா, அதை கணக்கிடுவதன் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஃப்ரனாஃபர் வரிகள் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். சூரிய நிறமாலை அதுல ஃப்ரனாஃபர் வரிகள், இந்த கருங்கோடுகளை தான் நம்ம ஃப்ரனாஃபர் வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இந்த லெசனுடைய எண்டு. அடுத்து இந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு மைக்ரோவேவ் அவனை எடுத்துக்கிட்டு, மைக்ரோ அலை சமையல் கலனை எடுத்துட்டு அதனுடைய அதை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். இப்போ பொதுவாக மைக்ரோ அலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோவேவ் அவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மில்லிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரை அலைநீளம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அலைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது ஒரு நிலை அலை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிலை அலை இருக்குது அப்படின்னா ஒரு சப்பாத்தியோ ஏதோ ஒரு பொருளை உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கணுக்கள் மற்றும் எதிர்கணுக்கள் உண்டாகும். எங்கெல்லாம் எதிர்கணுக்கள் உண்டாகுதோ அங்கே தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும்னு பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் எதிர்கணுக்கள் உண்டாயிருக்கு. அதனால தான் அது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீளம் அப்படிங்கிறது உங்களுக்கு அலைநீளத்தில் பாதியே இருக்கும். அப்போ இதிலிருந்து அலைநீளத்தில் பார்த்தீங்கன்னா முழு அலைநீளம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அலைநீளம் தெரியும். அதிர்வெண் அந்த அலைக்கல சமையல் கலன்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளவு அப்படிங்கிறத அதிர்வெண் கொடுத்துருப்பாங்க. அப்போ அலைநீளமும் அதிர்வெண்ணும் தெரிஞ்சது அப்படின்னா அதிலிருந்து திசைவேகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டின் மூலமாக பார்க்குறோம். ரைட், மாணவ செல்வங்களே, இத்துடன் 5வது லெசன் முடிஞ்சிருது. கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் ஐடியாஸ் கிடைக்கும். இது தியரட்டிக்கல் லெசன், கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.